கல்யாணம் பண்றதுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணணுமா? ஆமாங்க. இப்ப இருக்கிற மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்துட முடியுமா? இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றோம்னு நினைச்சுக்கணும், அதானே? சூப்பருங்க. இப்பதான் நீங்க என் வைபுக்கே வந்திருக்கீங்க. தெரியுது, சொல்லுங்க. இப்போ பாசமா இருக்க நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் பாசமா இருப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா ரியாலிட்டி ஹிட் ஹார்டிக். அதாங்க ரியாலிட்டி கழுத்து மலை அடிக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லவ் மட்டும் பண்ணா பத்தாது. சம்பாரிச்சு கொடுக்கணும், வைஃபை நல்லா பாத்துக்கணும், அதுல 1% கூட குறையாம அம்மாவையும் பாத்துக்கணும், ரேஷன் போகணும், பேங்க் போகணும், இது வரைக்கும் எங்கெல்லாம் போனதுல அங்க எல்லா இடத்துக்கும் போகணும். இதெல்லாம் பண்ணாம இப்ப இருக்கிற மாதிரியே நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருந்துட்டேன்னா நம்மளால ஹாப்பி மேரேஜ் லைஃப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. முடியாது. இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்லாம் கல்யாண லைஃப்ல இருக்கிறதுனால தான் இன்னும் கல்யாணம் பண்ணாம ஒண்டி கட்டியா சுத்திக்கிட்டு இருக்கேன். லவ் இஸ் குட் பட் மேரேஜ் இஸ் ஸ்கேரி, யூ நோ. அப்போ உங்களுக்கு மேரேஜ்னா பயம், கரெக்ட்டா? ஐயோ என்னாச்சு? இப்ப பயந்தல, அதோட மேரேஜ் எனக்கு பெரிய பயம். ஏன் முறைகிறீங்க? டேய், ஐயோ ஜீசஸ், அந்த குழந்தையோட கோவத்தை குறைங்கப்பா. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.